சார் குட் மார்னிங் சார். உட்கார். நான் கையில் ஏதோ ஒரு கருவி வேற வச்சிருக்கீங்களேண்ணே, ஒளிபெருக்கி. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா போன வாரம் எப்படி போச்சு? கஷ்டமா போச்சு சார். உங்களால தான் ரொம்ப கஷ்டம் தெரியுமா? கத்திக்கிட்டே இருந்தா எப்படி ஷோ பாக்குறது? உங்களுக்கு தெரிய வேணாமா? பேசுனா புரியுமா? உங்களை மாதிரி கத்துறாதான் புரியுமா? கேட்கலையா வினோத்? உங்களுக்கு பேசுறது கேட்கலையா? இந்த மாதிரிலாம் டிவியில பார்த்த எல்லாருக்குமே இருந்துச்சு. பாரு கேக்குதா? கேக்குதா பாரு? ரம்யா கேக்குதா? கேக்குதா ரம்யா? திவாகர் கேக்குதா? உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? புரிஞ்சுண்ணா. நீங்க பண்ணதெல்லாம் அப்படிதான் இருந்தது. போன வாரம் ஷோ பார்க்கவே முடியல, கத்திக்கிட்டே இருக்கிறீங்க. நாங்கள் இத்தனை வாரம்லாம் எந்த சீசன்லையும் எந்த கண்டஸ்டன்ஸும் நாங்கள் ரெடி பண்ணதே இல்லை. கடைசியில் பிக் பாஸ் பேசுகிற வரைக்கும் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு மேலே எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே. கத்திக்கிட்டே இருக்கீங்களே, கத்திக்கிட்டே இருக்கீங்க. எதுக்கு கத்துறீங்கன்னு தெரியல, என்ன கேட்குறதுன்னு தெரியல, எதுக்கு பார்க்கறதுன்னு தெரியல. ஆனால் கத்திக்கிட்டே இருக்கிறீங்க. எவ்வளோ எரிச்சலாக இருக்குது உங்களுக்கு. ஒரு நிமிஷம் பேசுறது எப்படி இருக்குது உங்களுக்கு? ஷோ பார்க்க முடியலைங்க, கத்திக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. பாரு சொல்லுங்க பாரு, எதுக்கு இவ்வளோ சத்தம் பாரு? சார் நம்ம ஒரு விஷயத்தை வந்து சொல்லும்போது அவங்க ஆப்போசிட் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறீங்களா? ஆமா சார். சொல்ல ஓகே. ஒருத்தங்க எதுக்கு கத்துறாங்க, நீங்கள் என்னைக்காவது அமைதியாக இருந்திருக்கீங்களா? இன்னொருத்தங்க அமைதியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களே, அப்போ நீங்கள் அமைதியாக இருந்திருக்கீங்களா? நான் உங்ககிட்ட ஒரு கருத்து இருக்கேன்னு அந்த கருத்தை சொல்ல விரும்புகிறேன், சொல்ல விட மாட்டேங்கிறாங்க, வீட்டில் இருக்க எல்லாரும் கத்துறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ நீங்கள் என்னைக்காவது அமைதியாக இருந்திருக்கீங்களான்னு கேட்குறேன். சார் இருந்திருக்கேன் சார். அவங்க ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் அமைதியாக இருந்தால் நாங்கள் பார்த்துருப்போமே. பாரு அமைதியாக இருந்தால் என்னைக்காவது பார்த்துருக்கீங்க?